So today's topic is about electoral revisions. ஓகேங்களா? Revision of electoral rules. Revision of electoral rules. So what is electoral rules? Okay, so first electoral rules ன்றது என்ன? ஓகேங்களா? So இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா electoral rule ன்றது? No. Okay. So இப்போ நம்ம voting போட போறோம் அப்படின்னா ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க? voting boothல செக் பண்ணுவாங்க ஒரு லிஸ்ட் வச்சு இல்லையா? ஸோ அந்த லிஸ்ட் தான் எலக்டோரல் ரூல். ஓகே, ஸோ இந்த எலக்டோரல் ரூல் வந்துட்டு என்ன அப்படின்னா நத்திங் பட் ஓட்டர்ஸ் லிஸ்ட். ஓகேங்களா? ஒரு ஏரியாவில் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை ஒரு கான்ஸ்டிடியூவன்சியில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸோட நேம் லிஸ்ட் தான் இந்த எலக்டோரல் ரூல். ஓகே, ஸோ இட் இஸ் டேக்கன் ஆர் பப்ளிஷ்டு பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இந்த நேம் லிஸ்ட் கலெக்ட் பண்ணுறதும் சரி, அதை பப்ளிஷும் பண்ணுவாங்க. அது ரெண்டுமே பண்ணுறது யாரு? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இட்ஸ் அ ஸ்டாட்டிக்கான்னு கேட்டால் நோ. லைக் ஒருத்தவங்க பிறப்பாங்க இல்லையா, சிலர் இறந்து போவாங்க, சிலர் மைக்ரேட் ஆவாங்க, அதனால இட்ஸ் நாட் அ ஸ்டாட்டிக் ஒன். ஓகேங்களா? இட் இஸ் ஆல்வேஸ் ரிவைஸ்ட், அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, இட்ஸ் நாட் ஸ்டாட்டிக். ஓகே, ஸோ இப்போ யாரெல்லாம் வந்துட்டு நம்ம எலிஜிபிள் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம்? ஒரு ஓட்டராக நான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்? 18 years ஆஃப் ஏஜ் இருக்கணும். தென் முக்கியமான ஒன்று, நான் இந்த கண்ட்ரியோட சிட்டிசனாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ சிட்டிசனாக இருக்கணும், 18 years ஆஃப் ஏஜ். தென் தேர்ட் ஒன் இஸ் ஆர்டினரி ரெசிடென்ஸ் ப்ரூஃப் இருக்கணும் நம்ம கிட்ட. அதாவது நான் இந்த இடத்த தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஐடி சம்திங். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கார்டு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ப்ரூஃபை காட்டுவோம். ஓகேங்களா? நான் என்னுடைய ரெசிடென்சி இதுதான். இப்போ நான் ஓட்டர் ஐடி வந்துட்டு ஒரு ரெசிடென்ஸ்க்கு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா அந்த ரெசிடென்சியில், அதாவது அந்த கான்ஸ்டிடியூன்சியில் மட்டும்தான் என்னால் ஓட் போட முடியும். ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன் டைமில் பார்த்துருக்கீங்களா, லீவ் கொடுப்பாங்க. லைக் லாட் ஆஃப் பீப்புள் வில் ட்ராவல் பேக் டு தயர் நேட்டிவ்ஸ். ஏன்னா இன்னும் மாற்றாம வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நேட்டிவ்ல உங்களோட ஓட்டர் ஐடியில் நீங்கள் கொடுக்குறப்ப என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த கான்ஸ்டிடியூன்சியில் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால ஓட்டிங் போட முடியும். ஓகேங்களா? ஸோ 3 things இஸ் மஸ்ட் டு கெட் யுவர் ஓட்டர் ஐடி. ஓகேங்களா? இந்த 3 எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் ஓட்டர். ரைட்டா? ரைட். ஸோ நெக்ஸ்ட், இப்போ இது ஏன் பண்ணுறாங்க? ஏன் இந்த எலக்டோரல் ரூல்? இதில் எலக்டோரல்னால நம்மளுக்கு என்ன யூஸ்? ஓகே, ஸோ இந்த எலக்டோரல் நம்ம என்ன எங்கே யூஸ் பண்ணுறோம்? எலெக்ஷன் போலிங் பூத்தில் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னோம். டு ப்ரிவெண்ட் ஃப்ராட். ஓகேங்களா? எலெக்ஷன் ஃப்ராடை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் திங் இஸ் மேனிப்புலேஷன் ஆஃப் ஓட் ஆர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஓட். நான் இங்கேயே ஓட் போட்டு இன்னொரு ரெசிடென்ஸ்ல இதை எடுக்காம விட்டுட்டு அங்கேயே நான் ஓட் போட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன ஆகும்? மல்டிபிள் கவுண்ட்ஸ் ஆஃப் ஓட் வந்துட்டு நீங்க எடுத்துப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மல்டிபிள் ஓட்டிங்கை ப்ரிவெண்ட் பண்றதுக்காக we are having this electoral rule. ரைட்? ஓகே, ஸோ இதுதான் எவ்ரிதிங் இஸ் அபவுட் electoral rule. அது என்ன, எலிஜிபிலிட்டி என்னன்றது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுக்குதுன்னு சொன்னோம். ஸோ வாட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா? சம்திங். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை என்ன? ஏதாவது சம்திங். ஓகே, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர். ஓகே, ஜெனரலா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை என்ன? வேர்ட்லயே இருக்குல்ல, எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதுக்கு. the function of election commission of India is to conduct free and fair elections. இந்த பேஸை வச்சு தான் உங்களுக்கு ஒட்டுமொத்த ப்ராசஸுமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ த பேசிக் ஃபங்க்ஷன் இஸ் டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் ஆர்டிகல் 324. ஓகே, ஆர்டிகல் 324 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ இது என்னது? இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இட்ஸ் அ பெர்மனன்ட் பாடி. ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பாடின்ற வேர்டு வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஆர்டிகல் ரிலேட்டடாக இருக்கணும். அப்போ டக்குன்னு என்ன பண்ணிடணும், அந்த ஆர்டிகல் என்னன்னு சர்ச் பண்ணி பார்த்துடணும். இஃப் யூ ஹேவ் அ ஸ்டாட்டுட்டரி பாடி, ஸ்டாட்டுட்டரி பாடின்ற வேர்டு வந்துச்சுனாலே தென் யூ மஸ்ட் ஹேவ் சம் ஆக்ட். ஒரு ஆக்ட் போட்டு தான் அதை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ சடன்லி யூ கோ ஃபார் தட் ஆக்ட். ஓகேங்களா? என்ன பண்ணிடணும், டக்குன்னு அந்த ஆக்ட் என்னன்னு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ரைட்? ஓகே, ரைட். ஸோ டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், தென் இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. உங்களுக்கு வந்துட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு, அது கூட 2 எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. ஓகேவா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஓகே, தென் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்றதோட ஃபங்க்ஷன். தென் ஒன் மோர் திங் இஸ் there is model code of conduct. Model
கோட் ஆஃப் கான்டக்ட். ஓகே, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ன்றது என்னது? ஸோ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ன்றது என்னன்னா, உங்களுக்கு எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஓகேங்களா கேம்பெயின் பண்றோம். ஓகே, we are doing நம்ம வந்துட்டு ஒரு கேண்டிடேட், எலெக்ஷன் கேண்டிடேட், அண்ட் நான் வந்துட்டு கேம்பெயின் பண்றேன். நான் கேம்பெயின் பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம், ஓகேங்களா, எவ்வளவு செலவு பண்ணக்கூடாது, இதுக்கு மேல நீங்க செலவு பண்ணக்கூடாது, ஓகேங்களா, அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறது. இப்போ ஐம் ரூலிங் பார்ட்டி, ஓகேங்களா, நான் ரூலிங் பார்ட்டியில இருக்கேன்னா then as a ruling party I should not use government vehicles, government offices for election campaign. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். புதுசா வந்துட்டு நீங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அது டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, லைக் ஒரு 4-5 monthsக்கு முன்னாடி, எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட், இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கறதெல்லாம் யாரோட வேலை? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை. ரைட். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ், இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னன்னு பார்த்தோம், எலக்டோரல் ரோல் என்னன்னு பார்த்தோம். டாபிக் என்னது? ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல். ஓகே, ஸோ உங்களுக்கு 2 டேர்ம்ஸ் வரும். ஒன் இஸ் எலக்டோரல் ரிஃபார்ம். ஓகே, எலக்டோரல் ரிஃபார்ம். தென் அதர் திங் இஸ் ரிவிஷன். யூ ஷுட் நாட் கன்ஃபியூஸ் திஸ் போத். ஓகேங்களா, எலக்டோரல் ரிஃபார்ம் அப்படின்றது எது ரிலேட்டடா வரும் அப்படின்னா, the administrative and structural changes you are doing in the due process of election. ஓகேங்களா, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இல்ல எலெக்ஷன் வந்துட்டு நடக்கிறது இன்னும் கொஞ்சம் ஃபேரா கண்டக்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பெட்டரா கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க எடுக்கிற எல்லா ஸ்டெப்ஸுமே comes under electoral reform. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹவ் ரெடியூஸ்ட் our ஏஜ் ஃப்ரம் 21 to 18. ஓகேங்களா, ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய ஓட்டர்ஸை வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ரைட்டா, ஸோ அது இட்ஸ் அ எலக்டோரல் ரிஃபார்ம். ஓகே, தென் நம்ம earlier what we used, how we used to vote through ballot papers, right? So now we are using EVM machines. ஓகேங்களா, so now we are using EVM. and இன்னும் அதுல ஃபர்தரா என்ன பண்றோம், இப்ப VVPAT வச்சிருக்கோம். ஓகேங்களா, வெரிஃபை பண்றோம். லைக் யூ கேன் வெரிஃபை, நம்ம யாருக்கு ஓட் போட்டோன்றத கூட நம்மளால பார்க்க முடியும், என்ன பார்ட்டிக்கு தான் கரெக்டா ஓட் போட்டிருக்கான்றத கூட we can verify, இல்லையா? so it's an upgradation. இது எல்லாமே comes under what? electoral reform. nota, okay, all these things comes under electoral reform. ஓகேங்களா, எலக்டோரல் ரிஃபார்ம்ங்கிற ப்ராசஸே தனி, அது தனியா வந்துட்டு நம்ம படிக்கணும். ஓகேங்களா, தென் எலக்டோரல் ரிவிஷன். ஓகே, எலக்டோரல் ரிவிஷன் இஸ் லைக் இட்ஸ் அபவுட் ஒன்லி அபவுட் எலக்டோரல் ரோல். ஓகேங்களா, இந்த எலக்டோரல் ரோல்ல நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்றோமோ தட் இஸ் ரிலேட்டட் டு எலக்டோரல் ரிவிஷன். ஓகேங்களா, ஸோ எலக்டோரல் ரிவிஷன் இஸ் ஆஃப் 3 types. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டென்சிவ், second one is summary, then third one is special. Okay, intensive, summary and special. Major in the intensive and summary தான். ஓகேங்களா, special and third one வந்து special like some other times. ஓகேங்களா, எப்பயாவது தான் நடக்கும். ஓகே, so first intensive revision னா என்ன? so everything is about electoral rule. ஓகேங்களா, அதை மறந்துடாதீங்க. so intensive revision of electoral rolesன்றது என்னன்னா, நம்ம வந்துட்டு டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் போறோம். ஓகேங்களா, ஸோ பார்த்துருக்கீங்களா, சென்சஸ் இருக்கிறப்ப டோர் டு டோர் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி we are going for டோர் டு டோர் வெரிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ மெயினாக டோர் டு டோர் இருக்கணும். ஓகேங்களா, தென் ஃபார் வாஸ்ட் ஏரியா, பெரிய லெவல் ஏரியாவில் அது நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டேட். ஓகே, ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். ரைட், தென் இட் டஸ் நாட் ரெஃபர்ஸ் டு யுவர் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ரோல். ஓகேங்களா, இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு எலக்டோரல் ரோல் வச்சிருப்பீங்க கையில, பட் அதை ரெஃபர் பண்ணக்கூடாது. புதுசா ஃப்ரெஷ்ஷா யூ ஆர் ஸ்டார்டிங், தட் இஸ் நோன் அஸ் இன்டென்சிவ் எலக்டோரல் ரிவிஷன். ரைட், ஸோ இப்போ இது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் ஆஃப்டர் சம் மேஜர் ஈவெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டீலிமிட்டேஷன் பண்றோம் ஒரு ஸ்டேட்டுக்கு இல்ல கண்ட்ரி லெவல்ல, நம்ம டீலிமிட்டேஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கப்புறமா தே வில் டூ திஸ் எக்ஸசைஸ். ஓகேங்களா, ஸோ டீலிமிட்டேஷன்னா என்னது? டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் சேஞ்ச் பண்றது. ஓகேங்களா, ஆல்டர் பண்ணுவாங்க, பவுண்டரிஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சிக்குமே. ஓகேவா, ஸோ புதுசா ஸ்டேட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் மாத்துவாங்க. ரைட்டா, ஸோ அந்த மாதிரி டீலிமிட்டேஷன் நம்ம பண்றப்போ we will go for this intensive revision exercise. Okay, the next one is summary revision exercise. So this is nothing but your annual routine updates. ஓகேங்களா, உங்களுக்கு வந்துட்டு வருஷம் வருஷம் நம்ம அப்டேட் பண்றது. எதுக்கு இதை அப்டேட் பண்றோம் அப்படின்னா, nothing, just to add or remove your names. ஓகேங்களா, நான் வந்துட்டு இப்போ இருக்கிற கான்ஸ்டிடியூன்சில இருந்து வேற கான்ஸ்டிடியூன்சி போயிட்டேன். ஓகேங்களா, இப்போ என்னோட நேமை வந்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கிளைம் வைப்போம். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுவோம், தென் கவர்மெண்ட் வில் ரிமூவ் இட். ஓகே, ஸோ நம்ம சப்மிட் பண்ணுவோம்,
கிளைம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா எலக்டோரல் ரோலை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது மூணுமே வந்துட்டு யார் பண்ணுவா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ சம்மரின்றது இவ்வளோதான். அண்ட் தேர் இஸ் நோ டோர் டு டோர் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா. நீங்க வந்துட்டு கிளைம் வைக்கிறீங்க, அவங்க செஞ்சு தராங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. அதை மட்டும் அப்டேட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க? எலக்டோரல் ரோல் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா. அவங்க டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் வர மாட்டாங்க. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் டூ. ஸோ ஸ்பெஷல், ஓகேங்களா. ஸ்பெஷல்ன்றதே நம்மளுக்கு தெரியுது, இட் இஸ் அண்டர் சம் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ். ஓகேங்களா. ஏதாவது எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ் இல்லை ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷனான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 2003ல, ஓகேங்களா, 2003ல வந்துட்டு பீகார்ல வந்துட்டு எலெக்ஷன்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓட்டர்ஸ் நேம் லிஸ்ட்லாம் வந்துட்டு நிறைய பேர் ஃப்ராட் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் தான் பண்ணோம். ஓகே. ஸோ இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டர்ஸ் இட் கேன் பி போத், லைக் இது இன்டென்சிவாகவும் இருக்கலாம், சம்மரியாகவும் இருக்கலாம், ஆர் இட் கேன் பி ஹைபிரிட் ஆல்சோ. ஓகேங்களா. ரெண்டோட மிக்ஸ்டாகவும் இருக்கலாம். ஆஸ் எலெக்ஷன் கமிஷன் ஃபீல்ஸ் எது ஃபிட் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பெஷலாக நம்ம பண்ற ரிவிஷன் அப்படின்னா இட் இஸ் டன் அண்டர் செக்ஷன் 21(3) ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950. ஓகே. செக்ஷன் 21(3) ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950. இதுக்கு கீழே தான் என்ன ஆகுது? நம்மளுக்கு இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் வந்துட்டு நடக்குது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950. ரைட். ஓகே. ஸோ இந்த ஸ்பெஷலை நம்ம சொன்னோம் இல்லையா, இன்டென்சிவ் இருக்கு, சம்மரி இருக்கு, இட்ஸ் மிக்ஸ்டுன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்ட் டாபிக் அதுதான். ஓகேங்களா. ஸோ ஏன் நியூஸ்ல வந்துச்சுன்றதை அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்க்க போறோம், இதுக்கு கீழே இருக்கக்கூடியது என்னது? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகேங்களா. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸோ உங்களுக்கு நேம்ல என்னன்னு இருக்குது? இன்டென்சிவ்னு இருக்குது. மீன்ஸ் we are going for டோர் டு டோர் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் பண்றோம். பட் நாட், அப்போ வெறும் இன்டென்சிவ் ரிவிஷனே கொடுத்துக்கலாம்ல. அப்போ ஏன் அது இன்டென்சிவ் ரிவிஷன்ல வரல? இன்டென்சிவ் ரிவிஷன்ல இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னோம்? ஒன்று டோர் டு டோரா இருக்கணும், இன்னொன்று எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ரோல்ஸ். ஓகேங்களா. ஏற்கனவே இருக்கக்கூடிய எலக்டோரல் ரோலை ரெஃபர் பண்ண மாட்டாங்க. பட் இந்த எஸ்ஐஆர்ல தே ஆர் ரெஃபரிங் டு த எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ரோல். ஓகேங்களா. சிம்பிளா சொல்லணும்னா என்கிட்ட ஏற்கனவே எலக்டோரல் ரோல் லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு நான் போய் ஒவ்வொரு வீடா செக் பண்றேன், கரெக்டா இருக்காங்களா இல்லையா, ஜஸ்ட் டு வெரிஃபை. ஓகேவா. ஃப்ரெஷ்ஷா நம்ம ஸ்டார்ட் பண்ண கிடையாது. எலக்டோரல் ரோல் லிஸ்ட் இருக்கு, அதை வச்சு நம்ம வெரிஃபிகேஷன் பண்றோம். இதுதான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகே. ஸோ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஏற்கனவே பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம்? 2003 பீகார் சொன்னோம். ஓகேங்களா. ஸோ 2003 பீகார்ல we had allegations of bogus voters, means large number of bogus voters. ஓகேங்களா. ரொம்ப பேர் வந்துட்டு தேவையில்லாமல் இன்க்ளூட் ஆயிருக்காங்க ஓட்டர் ஐடியில் அப்படின்னு சொல்லிட்டு அலிகேஷன்ஸ் வந்ததுனால அப்போ வந்துட்டு இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க, பர்டிகுலராக அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறமா தான் 2005ல எலெக்ஷன் நடந்துச்சு. Okay, that is one example. Then another one example is Jammu and Kashmir. ஓகேங்களா. 370 ஆர்டிகல் அப்ரிகேட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றோம்? delimitation பண்றோம். Then we are going for special intensive revision. Okay. So why it is in news? So before that, why we have to do these revisions? ஓகேங்களா. ஏன் இப்போ இந்த ரிவிஷன்லாம் பண்றோம்? ஏன் இந்த ரிவிஷன்ஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்? எலக்டோரல் ரோல் ரிவைஸ் எதுக்காக பண்றோம்? கண்டக்ட் பண்ணணும். ஓகே. ஃப்ராட் எல்லாம் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றதுக்குன்னு சொன்னோம். ஓகேங்களா. எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இந்த ரிவிஷன்ஸை நம்ம பண்ணுவோம்? ஓகேவா. ஒன்று ரொட்டீன் செக்அப், அதாவது ரொட்டீனா வந்துட்டு ஆட் பண்றதுக்கு அப்டேட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டோம். தென் இஃப் தேர் இஸ் சம் சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ், ஓகேங்களா, ரொம்ப மேஜரான சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, see for lot of years we have never done this intensive revision. ஓகேங்களா. ரொம்ப லைக் 10 years பேக் நம்ம பண்ணது. லாஸ்ட் ஐ திங்க் அரௌண்ட் 2004 we did. ஓகேங்களா. அதுக்கப்புறமா நம்ம பண்ண கிடையாது. ஒன்லி we are doing summary revision. ஓகேங்களா. ஸோ டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் பர்டிகுலராக வந்துட்டு இது மாதிரி எலக்டோரல் ரோலுக்கு நம்ம பண்ண கிடையாது. ஓகேங்களா. அப்டேட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே. ஸோ இந்த எக்ஸசைஸ் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஓகேவா. இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு எங்கன்னா பீகாரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறம் ஹோல் கண்ட்ரியுமே இது வரும்.
ஓகேவா? ஸோ இந்த 10 years கேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 10 years கேப்ல உங்களுக்கு மேஜரான சேஞ்சஸ் நடந்திருக்கும், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ரேபிட் அர்பனைசேஷன், ரைட்டா? 10 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டியில் இருந்தவங்களுக்கும் இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா? பாப்புலேஷன் மாறி இருக்கா, ரைட்டா? ஸோ ரேபிட் அர்பனைசேஷன் இஸ் அ ரீசன். தென் லார்ஜ் ஸ்கேல் அர்பனைசேஷன் அதிகமானா என்ன ஆகும்? உங்களுக்கு மக்கள் ரூரல்ல இருந்து அர்பனுக்கு சேஞ்ச் ஆவாங்க, மைக்ரேட் ஆவாங்க, ஓகேங்களா? ஸோ லார்ஜ் ஸ்கேல் மைக்ரேஷன். ஓகே, தட் இஸ் ஒன் மோர் திங். தென் தேர்ட் திங் இஸ் மைக்ரேட் ஆயிட்டாங்க. இப்போ மைக்ரேட் ஆன நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஓல்டு அட்ரஸை மாற்ற மாட்டாங்க, ஓகேவா? அது ஒரு ப்ராப்ளம், ஓகேங்களா? என்ன பண்ணுவாங்கன்னா ஓல்டு அட்ரஸை மாற்றாமே புதுசாக இங்கே வந்துட்டு அட்ரஸில் கிளைம் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? புதுசாக கிளைம் பண்ணுறது ஓகே, பட் என்ன பண்ணணும்? ஓல்டு அட்ரஸில் இருக்கிறத டெலீட் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கு கிளைம்ஸ் வைக்க மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ரேப்பிடா, அதாவது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹியூஜ் பாப்புலேஷனுக்கு இது நடந்துச்சு அப்படின்னா தென் தீஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ், ஓகேங்களா? இப்போ வாட் வி லைக் யுவர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? நீட் ஆகுது அந்த இடத்துல, ஓகே? ஸோ ஃபார் தீஸ் ஆர் ரீசன்ஸ் வி ஆர் டூயிங் திஸ், ரைட்? ஸோ இப்போ ஏன் நியூஸில் வந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் have been started in Bihar. Okay, so Bihar வந்துட்டு it's coming for it's going for elections in November. Okay, பீகாருக்கு வந்துட்டு நவம்பர்ல எலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டைம் லைக் ஜூலைல வந்துட்டு என்ன பண்றாங்க அவங்க, they have started for this special intensive revision. ஓகேங்களா? ஸோ இது ஏன் வந்துட்டு கான்ட்ரவர்ஷியலா இருக்கு, ஏன் இப்போ டாபிக்ல இருக்கு அப்படின்னா this revision exercise have been challenged in Supreme Court. ஓகே, இது நார்மலான எக்ஸசைஸ் தானே, இதை ஏன் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணணும்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் த டைமிங், ஓகேங்களா? உங்களுக்கு எலெக்ஷன் வந்துட்டு எப்போ? நவம்பர்ல இருக்குது. யூ பேர்லி ஹேவ் 3-4 months. ஸோ அந்த டைம்ல எப்படி யூ குட் கண்டக்ட் திஸ் லைக் அ மேமோத் எக்ஸசைஸ்? ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா இது? ஸோ இதை எப்படி உங்களால பண்ணி முடிக்க முடியும்? ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ப்ராப்பரா பண்ண முடியாது, இது வேஸ்ட், இப்போ நீங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க? பெட்டிஷன் போடுறாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பீகார்ல நடக்கக்கூடிய இன்டென்சிவ் ரிவிஷன்ல என்னென்னலாம் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? எதெல்லாம் கான்ட்ரோவர்சி ஆகுது, ஓகேங்களா? ரைட். So first thing is documentation. Okay, so இப்போ என்ன பண்றாங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் சொல்லிட்டோம். So we are going for door to door verification with existing electoral roll. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்? வெரிஃபை தான் பண்ண போறோம், ஓகேங்களா? ஸோ வெரிஃபை பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் தேவையா? இவங்க இருக்காங்களா, இவங்க வந்துட்டு இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க தானே தான் பார்க்க போறோம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2003ஓட எலக்டோரல் ரோல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனுமரேஷன் ஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க. எனுமரேஷன்னா என்னன்னா ஐடென்டிஃபை பண்ணி டீடைல்ஸ்லாம் இருக்கும் அவங்கள்ட்ட, ஓகேங்களா? ஸோ இவங்க பேர், இவங்க ஆதார் கார்டு என்ன, ஐடி என்ன, இவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க, ரெசிடென்ஸ் எங்க, இதெல்லாம் ஒரு லிஸ்ட் வந்துட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு போயிட்டு அவங்க தானா செக் பண்ணி அவங்கள சைன் பண்ண சொல்லுவோம், ஓகேங்களா? அதான் அந்த எனுமரேஷன் ஃபார்ம். ஓகே, ஸோ தே ஹேவ் அ ப்ரீஃபில்டு எனுமரேஷன் ஃபார்ம். ஓகே, ப்ரீஃபில்டு எனுமரேஷன் ஃபார்ம் ஒன்று அவங்க கிட்ட இருக்கு. அது போக இது வந்துட்டு யாருன்னா 2003 எலக்டோரல் ரோல்ல நேம் லிஸ்ட் இருக்கிறவங்க இந்த எனுமரேஷன் ஃபார்மை மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு சைன் மட்டும் பண்ணா போதும். ஓகே, they just have to verify and they have to sign. ஓகேங்களா? பட் problem starts here. After 2003க்கு அப்புறமா எலக்டோரல் ரோல்ல வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆனவங்க, ஓகேவா, they have to verify and they should have, அதாவது இந்த எனுமரேஷன் ஃபார்மும் இருக்கணும், plus they should have one document. ஓகேங்களா? டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கணும், ஓகேவா? இப்போ என்கிட்ட இப்போ நான் இதுல வந்துட்டு எலக்டோரல் ரோல்ல நேம் லிஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? அப்ப கண்டிப்பா என்கிட்ட என்ன இருக்கும், என்ன கார்டு இருக்கும், என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கும், ரைட்டா? 2003க்கு அப்புறமா இருக்கிறவங்க கிட்டே ஓட்டர் ஐடி இருக்கும், ரைட்டா? பட் அது இல்லாம அவங்க என்ன பண்ணணும், வேற ஏதாவது ப்ரூஃப் வந்துட்டு அவங்க சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா? they have to submit some other proof to prove their இப்ப ரெண்டு பேருக்குமே எனுமரேஷன் ஃபார்ம் இருக்கும். இவங்க 2003க்கு முன்னாடி இல்லாட்டி 2003 எலக்டோரல் ரோல்ல இருக்கிறவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு சைன் பண்ணா போதும், அவங்க டாக்குமெண்ட்ஸ் எதுவும் சப்மிட் பண்ண தேவையில்லை. பட் 2003க்கு அப்புறமா இருக்கிறவங்க இந்த எனுமரேஷன் ஃபார்ம் போக
அவங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் டு ப்ரூவ் தயர் டேட் ஆஃப் பர்த் அண்ட் பர்த் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகேங்களா, அவங்களோட ரெசிடென்ஸை ஏஜையும் என்ன பண்றோம் நம்ம வெரிஃபை பண்றோம், அவங்க சிட்டிசன் தானான்றதை வெரிஃபை பண்றோம். ஓகேங்களா, ஸோ தே நீட் டு ப்ரூவ். ஸோ சிட்டிசன் ஹேவ் டு ப்ரூவ் தட் தேர் டேட் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகேங்களா, இப்போ த பர்டன் இஸ் ஆன் சிட்டிசன்ஸ், நம்ம தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் நான் சிட்டிசன்றதை, ரைட்டா? ஸோ அதுதான் இவங்க வந்துட்டு இப்போ இதுதான் கான்ட்ரவர்சி ஆனது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப். ஸோ தட் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் லைக் வாட் டாக்குமெண்ட்ஸ் யூ ஷுட் சப்மிட். That list is also given by Election Commission of India. ஓகேங்களா, 11 proof வந்துட்டு 11 documents வந்துட்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க and from that list only you have to prove. Okay, so for example 10th certificate, 12th mark sheet, 10th mark sheet, 12th mark sheet, community certificate, birth certificate or your pension certificate. ஓகேங்களா, இந்த மாதிரி ஓகேங்களா கவர்மெண்ட் ஐடி கார்ட்ஸ், நாட் ஆல் ஐடி கார்ட்ஸ், இந்த மாதிரி விஷயத்தை மட்டும்தான் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும், உங்களுடைய ப்ரூஃப் வந்துட்டு காட்ட முடியும், நான் இங்கே தான் இருக்கேன், நான் வந்துட்டு சிட்டிசன் தான் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா they hadn't added ஆதார் கார்டு, ஓகே, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அண்ட் ரேஷன் கார்டு. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இது மூணுமே வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரோவர்சி. இப்போ ஏன் இந்த 3 கார்டு இல்லை? ஸோ எல்லா மக்கள்கிட்டையுமே ஜென்ரலாக அந்த கார்டு இருக்கும்ல, ஈஸியாக எல்லா டைமே இந்த கார்டு இருக்கும். அப்போ ஏன் இந்த கார்டை நீங்கள் அதில் ஆட் பண்ணல? ஏன் 10th 12th மார்க் ஷீட்டோ இல்லை இந்த மாதிரி அதர் சர்டிஃபிகேட்ஸை மட்டும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் சேலஞ்ச் பண்ணி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டர்டே ஓகேங்களா, ஸோ எஸ்டர்டே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா லைக் தே ஹேவ் ஆஸ்க்டு டு ஸ்டே த ப்ராசஸ். ஓகேங்களா, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்திட்டு இருக்கிற இந்த ரிவிஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ண சொல்லி, அட்லீஸ்ட் till the election is over, பீகார் எலெக்ஷன் ஓவர் ஆகிற வரைக்குமாவது இந்த ரிவிஷன் வந்துட்டு பீகார் எலெக்ஷனை வந்துட்டு கோயின்சைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்றாங்கன்னா இவங்க ஜூலைல எக்ஸைஸ் ஸ்டார்ட் பண்றாங்களா, ரைட்டா? ஆகஸ்ட்ல வந்துட்டு லிஸ்ட் ரெடி பண்ணி செப்டம்பர் 30th they have to release their electoral roll. ஓகேங்களா, ஸோ இது ஷார்ட் டைம் பீரியட்ல இவங்க ரிலீஸ் பண்ணணும், இது ரொம்ப கஷ்டம். ஸோ அட்லீஸ்ட் இதை நீங்க பண்ணுங்க, பட் இந்த பீகார் எலெக்ஷன் கரண்ட் வரக்கூடிய பீகார் எலெக்ஷன் கூட கனெக்ட் பண்ணாதீங்க, டீலிங் இட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, that is one thing. Then the other thing is why they haven't added this 3 ID cards. ஓகேங்களா, ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைக் சுப்ரீம் கோர்ட் can't stay the process, it's a constitutional process. ஓகேங்களா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி நடத்தக்கூடிய ப்ராசஸை தடுக்கிறது சுப்ரீம் கோர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ யூ கோ ஹெட் வித் இட் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க. பட் they have asked why you are not considering this 3 ID cards, Aadhaar ID, Aadhaar, voter card, voter ID and your ration card. Why you are not considering this 3? Okay, if you are rejecting it, please give us a reason. ஓகேங்களா, நீங்க பண்ண வேணாம்னு சொல்ல, கண்டிப்பா நீங்க அதை 3 இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லல சுப்ரீம் கோர்ட். பட் இஃப் யூ ஆர் ரிஜெக்டிங் இட், கிவ் அஸ் அ ரீசன் அப்படின்ட்டு நேத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்டில் இட் இஸ் அண்டர் ஹியரிங். Okay, they have postponed it. Still we need to hear what like whether they are going to include this 3 into the documentation process or not என்றது அடுத்து தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ எஸ் ஓகே. தென் இப்போ இதோடைய ட்ராபேக்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ ஏன் இது வந்துட்டு லைக் வை இட் இஸ் அ பிக் கான்ட்ரோவர்சின்றதுக்கு என்னென்ன பார்த்தோம்? டைமிங், டாக்குமெண்டேஷன், ஸ்ட்ரிஞ்சன்ட் டாக்குமெண்டேஷன்ஸ். ஓகேங்களா, ரொம்ப டிஃபிகல்ட்டான டாக்குமெண்டேஷன். ஓகேங்களா, ஸ்ட்ரிக்ட்னு அர்த்தம் ஸ்ட்ரிஞ்சன்ட்னா. ஸோ ஸ்ட்ரிஞ்சன்ட் டாக்குமெண்டேஷன். தென் செகண்ட் திங் இஸ் டைமிங். ஓகேங்களா, எலெக்ஷன் கிட்ட இருக்கிறப்போ இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றாங்க, ஷார்ட் பீரியட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பீகார் இஸ் அ வெரி பாப்புலர் ஸ்டேட். ஓகேங்களா, பாப்புலேஷன் அதிகம், அந்த இடத்த இதை கண்டக்ட் பண்றது கஷ்டம் இன் அ ஷார்ட் பீரியட். தேர்ட் பாயிண்ட். தென் ஃபோர்த் ஒன் இஸ் like you're asking for some other documentations, right? So இப்போ people வந்துட்டு இந்த டாக்குமெண்டேஷன் இல்லை, அவங்ககிட்ட நான் ஆதார் கார்டு இருக்குது, பட் ஓட்டர் ஐடி இருக்குது, ஆனா மற்ற டாக்குமெண்ட்ஸ் இன் கேஸ் இல்லை அப்படின்றதுனால என்ன ஆயிரும், you will cut off large number of population from voting. ஓகேங்களா, disenfranchise அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, so you will disenfranchise a large number of people from voting. Okay, then it's a de novo process. Okay, you should know all these terms. Okay, exam எழுதுறப்போ மெயின்ஸுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே ஸோ டி நோவோ ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க மீன்ஸ் இட்ஸ் அ ஃப்ரெஷ் ப்ராசஸ் நியூ ப்ராசஸ் ஓகேங்களா நோவோ நியூ ஓகே மீன்ஸ் இட்ஸ் அ ஃப்ரெஷ் ப்ராசஸ் என்ன பண்றீங்க டோர் டு டோர் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம போறோம் இல்லையா இட்ஸ் லைக் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஓகே ஸோ இது வந்துட்டு இப்போ நீடு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ரைட் தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ் ஆஃப் திஸ் கரண்ட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஓகே ரைட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன ப்ரிலிம்ஸ் டாபிக் மட்டும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் தலாஷ் ஓகேங்களா தலாஷ் நேத்துக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தது ஓகே இட்ஸ் ட்ரைபல் ஆப்டிடியூட் life skills tribal aptitude life skills and self esteem hub ஓகேங்களா so it's a program okay it's a program யார் பண்றாங்க அப்படின்னா NEST plus UNICEF you know UNICEF but NEST ன்றது யாரு ஓகேங்களா NEST ன்றது National Education Society for Tribal Students okay National Education Society for Tribal Students okay they administer Eklavya schools ஓகேங்களா இவங்க என்ன அட்மினிஸ்டர் பண்றாங்க ஏகலவ்யா ஸ்கூல்ஸ் ஹேவ் யூ எவர் ஹர்ட் அபவுட் திஸ் டர்ம் ஏகலவ்யா ஏகலைவா யாருனாலும் தெரியுமா மகாபாரதம் ஓகே கேள்விப்பட்டதே இல்லையா துரோணாச்சாரியார் கிட்ட கட்ட விரல கூட கட் பண்ணி கொடுப்பார்ல கேட்டது இல்லையா ஓகே ஓகேங்களா சோ ஏகலவ்யா ஸ்கூல்ஸ் வி ஹேவ் ஓகே ஹீஸ் அ ட்ரைபர் ஓகேங்களா ஏகலவ்யான்றவர் வந்துட்டு ஹீஸ் அ ட்ரைபர் ஓகே மகாபாரத்ல என்ன பண்ணுவாங்கன்னா துரோணாச்சாரியார் கிட்டக்க மானசீக குருன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அவர் இருக்க மாட்டாரு பட் he imagine him as his guru and he will learn okay then when once he will ask to teach him what he knows okay that Dronacharya knows that he may be greater than Arjun someday ஓகேங்களா சோ என்ன சொல்லிருவாரு நான் அர்ஜுனனை மட்டும் தான் உலகத்திலே பெரிய வாரியர் ஆக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் சோ இப்போ இவன் வந்தானா he will become a great warrior சோ அந்த காம்படிஷன் இருக்க கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிருவாரு துரோணாச்சாரியரை வந்துட்டு நான் உன்னை சீடனா ஏத்துக்கிறேன் ஓகேங்களா பட் உன்னுடைய ரைட் ஃபிங்கர் ஐ திங்க் ரைட் ஹேண்டோடைய தம் ஃபிங்கரை வந்துட்டு எனக்கு கட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார் அதை நம்ம வந்துட்டு தட்சணை கொடுப்போம் இல்லையா குரு தட்சணை அதவா கேட்டுருவார் ஓகேங்களா ஸோ அது நேம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா ஹீஸ் அ ட்ரைப் ஓகே ஸோ அதை வந்துட்டு நோட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த ஏகலாவியான்ற பேர் வச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ as we said it is for tribal students ஸோ அந்த ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட்ஸ் அ ரெசிடென்ஷியல் ஸ்கூல் So Eklavya அப்படின்றது it's a residential school for tribal students with good quality infrastructures and quality education. We are giving CBSE syllabus. CBSE போர்ட்ல என்னவோ அதே தான் அவங்களுக்கு தரோம். ரெசிடென்ஷியல் அதாவது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது ஓகேங்களா ரெசிடென்ஷியல் ஸ்கூல் we are giving good quality infrastructure, good quality education. ஓகேங்களா providing CBSE syllabus. ஓகே ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸும் இந்த தலாஷ்ன்ற ப்ரோக்ராமை ஏகலவ்யா ஸ்கூல்ஸில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த தலாஷ்ன்ற ப்ரோக்ராம் என்ன ஓகேங்களா ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் கண்டக்ட் டெஸ்ட் ஓகேங்களா காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க கண்டக்ட் பண்ணி தே வில் கிவ் கேரியர் கார்ட்ஸ் ஓகேங்களா ஸ்கோர் கார்டு மாதிரி ஓகேங்களா ஸோ அந்த அவங்களுடைய டெஸ்ட்டை வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கார்ட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த கார்ட்ஸை பேஸ் பண்ணி தே வில் பி கிவன் பெஸ்ட் கேரியர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அந்த கெரியர்ல தே கேன் சூஸ் தே ஹேவ் கிவன் ஆப்ஷன்ஸ் ரைட் ஸோ தே கேன் சூஸ் ஃப்ரம் தட் அண்ட் அந்த கெரியருக்கு ஏற்ற மாதிரி தே வில் பி கிவன் ட்ரைனிங் ஓகேங்களா ஸோ ப்ராப்ளம் சால்விங் டிசிஷன் மேக்கிங் ஓகேங்களா லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி ரிலேட்டடான ஸ்கில்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு தே வில் பி கிவன் ட்ரைனிங் ஓகேங்களா அதுதான் இந்த தலாஷ் ப்ரோக்ராம் ரைட் ஓகே ஸோ அரௌண்ட் 180 டீச்சர்ஸ் வந்துட்டு 75 ஸ்கூல்ஸில் வந்துட்டு இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க டு கிவ் திஸ் மோட் ஓகேங்களா
ஸ்டில் வந்துட்டு ஆல் ஓவர் கண்ட்ரியில் இருக்க எல்லா ஏகலவ்யா ஸ்கூல்ஸுக்குமே வந்துட்டு சீக்கிரமாக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா லைக் ட்ரைபல் பீப்புள் லைக் தே ஆர் நாட் கிவன் எவ்ரி திங் ஃபேர்லி, ரைட்? ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப லைக் ரொம்ப ரிமோட்டான பிளேசஸில் இருப்பாங்க இல்லையா? ஸோ தே கான்ட் பிகம் ஃபார் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் இன் அர்பன் சைட், ரைட்டா? ஸோ அதுக்காக ஓகேங்களா, அவங்கள இன்னும் கொஞ்சம் எம்பவர் பண்ணுறதுக்காக we are bringing this, right? So that's it about Talash. Right, okay. So that's it, today's current affairs. Okay, thank you.